الحمد لله قدم من شاء بفضله وأخر من شاء بعدله لا يعترض عليه ذو عقل بعقله ولا يسأله مخلوق عن علة فعله هو الكريم الوهاب حازم الأحزاب ومنشئ السحاب ومسبب الأسباب وخالق الناس من تراب من اهتدى به ما ذل ومن اتقاه ما زل ومن اعتز به عبادل ومن طلب غناه ما قل له الكبرياء والجبروت عز وجل أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அகில உலகத்தை படைச்சு அதை பரிபாலித்து பக்குவப்படுத்தி வரக்கூடிய ஏக வல்லவனாகி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் தோழர்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் மேலும் இங்கே குழுவிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் மேலும் நம் அனைவருடைய குடும்பத்தார் மீதும் என்றென்றும் என்று வட்டமாக அமையும். அன்பான அல்லாஹ் நல்லடியார், அல்லாஹ் அவன் படைப்பாளன், அல்லாஹ் அவன் வல்லமை மிக்கவன், அல்லாஹ் அவன் மிக பெரும் அருளாளன், அல்லாஹ் அவன் மிக பெரும் அன்பாளன். அருளுக்கும் அன்புக்கும் பாரிய வேறுபாடு இல்லை. அருள் அன்பில் சேரும், அன்பு அருளில் சேரும். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மீது இந்த அளவு அருளாக இருக்கிறதுனால தான் வாழுறோங்கிறத நேற்று பார்த்தோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய அன்பு என்பது அருளை விடவும் ஒரு படி மேலே. மேலன்னா ரொம்ப மேலே அன்பு என்பது. ஏன்னா அது வந்து சேரணும். அல்லாஹ்வுடைய அன்பு என்பது ஒரு மோமீனுக்கு அவசியமானது. அன்பானவர்களே, ஒரு மோமீனுக்கு மிக அவசியமானது. ஒரு ஏழை ஒரு பணக்காரனை நேசிக்கிறான்டா பெரிய அதிசயம் அதுல கிடையாது. இமாம் இப்னு கையிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு ஏழை ஒரு பெரிய பணக்காரனை நேசிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பொறுப்பிலே இல்லாத ஒருத்தர் பாமரா இருக்கிறவரே ஒரு பொறுப்புல உள்ளவரை பார்த்து நேசிக்கிறதோ விரும்புறதோ பெரிய அதிசயம் இல்லை. அதே மாதிரி ரொம்ப அழகுல குறைந்தவர் அழகுல கூடுனவரை பார்த்து நேசிக்கிறது பெருசு இல்லை. எல்லாவற்றிலும் குறைந்த நாம், அடிமைகளாக இருக்கிற நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறது பெருசு இல்லை. எது பெருசுண்டா, எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்காட்டாக பல உமைகளை சொன்னாங்க. நபிகள் நாயகத்தினுடைய வீட்டுக்கு ஒரு ஏழை பெண்மணி 2 சிறுமிய கூட்டுக்கிட்டு வர்றாங்க. வாசல்ல நிக்கிறாங்க. அம்மா ஏதேனும் வந்தா தாங்கோ அப்படின்னு கேட்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வீட்டுல வேறு எந்த சாமான இன்னொன்னுக்கு கொடுத்து போட்டு ஒன்ன கையில வச்சுக்கிட்டு இருக்கிறா. சடன்னு வாயில போடல, ஆனா 2 பிள்ளைகளும் உடனே வாயில போட்டுட்டு தாயிட்ட இருக்கிற பேரிச்ச பழத்தின் மேல் 2 பிள்ளைகளுடைய கண்களும் விழுது. தாய் 2 பங்காக கிழித்து வலப்புறம் உள்ள குழந்தைக்கு ஒன்றையும் இடப்புறம் உள்ள குழந்தைக்கு ஒன்றையும் கொடுத்தார். இதை பார்த்த ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கணம் சிலிர்த்து போனார். இதை எப்போதாவது நபிகளிடத்துல சொல்லி ஆக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாடியலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே இந்த விஷயத்தை சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, இந்த தாய் இந்த குழந்தையின் மீது எப்படி கருணையான விடயத்தை மேற்கொண்டாலோ அதைவிட இந்த ரப் அல்லாஹ் இருக்கிறானே மிக மேன்மையான அன்புக்காரன். காரணம் என்ன தெரியுமா?
அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சுவனத்தையே கொடுத்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். அவன் கருணையை இப்படித்தான் காட்டேனும். நீ உலகத்துல என்ன செஞ்சா அப்படின்னு ஒரு அடியான கூட்டு மறுமையில கேட்கிறான். இறைவா, நான் நிறைய பேருக்கு கடன் கொடுப்பேன், கடனை கேட்கறதுக்கு வீட்டுக்கு போவேன். அந்த சமயத்துல சிலர்கள் கடனை கொடுக்க முடியாதுலயே நான் அழிச்சு விட்டுருவேன், இது மட்டும்தான் நான் செஞ்ச நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நான் கொடுத்த 1% இரக்கத்திலேயே நீ இப்படி நடந்து கொள்றேன்டா, என்ற 99% கருணை இருக்குது. அந்த கருணையை கொண்டு நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? அந்த இருக்கு சுவனம், சுவனத்துக்குள்ள நீ நுழைந்து கொள்ளலாம். இறைவா, சுவனத்துக்குள்ள போற அளவுக்கு பெரிய நன்மை செய்யலையே, நீ பிறன் மீது கருணை காட்டினியே, அந்த கருணைக்கு பலன் எனது பன்மடங்கு 99% உள்ள கருணையை இப்பொழுது உன் மேல் நான் செலுத்துகிறேன். எங்க தான் பிள்ளை அல்லாத ஊராம் வீட்டு பிள்ளையவ அணைச்சு பாலை கொடுத்துட்டு இருக்கிறா, தன் பிள்ளையான்னு நினைச்சு தான் பிள்ளைய காணும். கொஞ்ச நேரத்தில் தான் பிள்ளை கிடைக்குது, அதை அனைத்து மார்போடு மார்பு வைத்து அணைச்சி அந்த பிள்ளைய மோந்துக்கிட்டு பால் கொடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, சஹாபாக்களே, தோழர்களே, இந்த தாய் இந்த குழந்தைய நெருப்புல தூக்கி போடுவாளா அப்படின்னு கேட்ட. உடனே சஹாபாக்கள் மெய் சிலிர்த்தவர்களாக உரத்த சப்தத்தில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அது எப்படி முடியும்? தான் பிள்ளை அல்லாத மற்ற பிள்ளையே அனைத்து பால் கொடுத்து மோந்து பால் கொடுக்கிறாவ, இப்ப போய் அந்த பிள்ளைய போடுவாவா நெருப்புல? இதே போலத்தான் அல்லாஹ் உங்களை தண்டிப்பதை விரும்பவில்லை, உங்க மேல கோபிப்பத, உங்க மேல கருணை இல்லாம நடந்து கொள்வதை விரும்பல. இதை விடவும் பன்மடங்கு ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நேசம் இல்லாமல் ஒரு கணம் கூட நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திட முடியாது, ஒரு துளி அளவு கூட. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எனது அடியானை நான் நேசித்து விட்டேன் என்றா, என் அடியானோடு கோபித்து கொள்ளுகிற, என் அடியானை வெறுக்கிற, என் அடியானை அடிக்கிற எந்த அடியானை நான் நேசி விட்டேனோ, அந்த அடியானை அவன் ஒருவன் தாக்குகிறானோ, மோசமான முறையில் நடத்துகிறானோ, அவனோடு நான் போர் பிரகடனம் செய்வேன், போர் செய்வேன். யார் சொல்றா? ரப்பு. நம்ம ஒரு ஆளை பார்த்து, நாம ரப்ப பார்த்து சொல்ற, ரப்பை எவனாவது மோசமா பேசினீங்க, அல்லாஹ் யாராவது மோசமா நிந்திச்சீங்க, கபர்தார், உன்னை அடிச்சு போடுவேன், உன்னை திட்டி போடுவேன் அப்படின்னு சொல்றது பெருசு இல்லை. அகிலங்கள் யாவற்றையும் அடக்கி ஆளுற அனஜப்பாருல் முத்தகப்பிர் என்று இருக்கிற அளவுக்கு உயர்ந்த அந்த ரப்பு நம்மளை பார்த்து சொல்றா, நான் எந்த அடியார நேசிச்சு போட்டா அவனை எவனாவது ஒருத்தன் சீண்டுனா அவன் மேல நான் போர் பிரகடனம் செய்வேன். எந்த அடியான் அவனுடைய பரலான நன்மைகளை கொண்டே என் நேசத்தையும் என் நெருக்கத்தையும் பெற முடியும். அப்படி பெற்றவன் கூடுதலாக இன்னும் என் அன்பை பெற வேண்டும் என்பதற்காக நஃபிலான வணக்க வழிபாடை செலுத்துகிறான். நஃபிலான வணக்க வழிபாடின் மூலமாக என்னை நெருங்கி விடுகிறான். நெருங்கிவிட்ட பிற்பாடு அவன் கேட்கும் செவியாக, அவன் பார்க்கும் பார்வையாக, அவன் நடக்கும் கால்களாக எல்லாமாக நான் மாறுகிறேன். இது மேட்ரு இல்லை அன்பானவர்களே, இது மேட்ரே இல்லை. இதே மேட்ரு இல்லைன்னா அப்ப என்ன மேட்ருக்கு பின்னாடி பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதா ஹதீஸுல் குதுசி. ஹதீஸுல் குதுசின்னா அல்லாஹ் சொன்ன ஹதீஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல அதை விளங்கணுமே. என்ன அர்த்தம்? அல்லாஹ் காலாக, அல்லாஹ் செவியாக, அல்லாஹ் பார்வையாக அப்படின்னா என்ன? எதை இறைவன் அனுமதித்தானோ
எந்த வழி சுவன வழியில் கொண்டு போய் சேர்ப்பிக்குமோ அந்த வழிக்குண்டான நசீபினை அவன் செவியிலும் பார்வையிலும் சிந்தனையிலும் கல்விலும் அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான், கால்களில் ஏற்படுத்தி விடுவான். வெற்றி எதில் இருக்கிறது, பாதுகாப்பு எதில் இருக்கிறதோ அதன்பால் அல்லாஹ் வழி நடத்துவான். யார? அல்லாஹ்வ நேசிக்கிறவனுக்கு இல்ல, அல்லாஹ் நேசிக்கிறவனுக்கு. அல்லாஹ்வை நேசிக்கிறது பெருசு இல்ல. அடுத்த ஹதீஸ் என்னண்டா, சுப்ஹான ஜல்ல வ அலா, அல்லாஹ் சொல்றா, எனக்கு உலகத்தில் ஒரு காரியத்தை நடத்துவது மிக எளிதானது, எந்த விஷயத்தை நடத்துவதும் எனக்கு சலனத்தை ஏற்படுத்தாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர, எனது அடியானின் உயிரை பறிப்பது, நான் நேசிக்கிற மூமினின் உயிரை பறிப்பது எனக்கு சலனத்தை ஏற்படுத்துகிறது, எனது சலனத்தை ஏற்படுத்துகிறது. காரணம் என்னென்றா, எனது மூமின், நான் நேசிக்கிற எனது அடியான், அவன் உலகத்தில் வாழ விரும்புகிறான், ஆசைப்படுறான். ஆனா அவன் ஆசைப்படுறான் என்பதனால் எனக்கு அது சலனத்தை உண்டாக்குகிறது. இந்த சலனம் அவனுக்கு உண்டாகுகிறதே என்பதனால் நான் வருத்தப்படுகிறேன், இந்த விஷயத்தில் நான் சலனப்படுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஹதீஸுல் குதுசி. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல ஹதீஸுகளை நேரம் இருந்தால் நீட்டி சொல்ல முடியும். ஒரு மிகச்சிறந்த ஒரு வரலாறு. அல்லாஹ்வினுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் உலகத்தில் ஹிதாயத் இல்லை, எதுவும் இல்லை, நமக்கு தெரியும். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்ப். நபிக்கே ரஹ்மத்தை நான் உனக்கு கொடுத்ததுனால தான் நீ சிரிச்ச முகமா மக்களுக்கு மத்தியில் நடக்கிற அப்படின்னு சொல்றான். நபிக்கு கருணை கொடுக்குறேன்னு சொல்றான், அவன் கொடுக்குற கருணை தான். அன்பானவர்களை, சுவனத்தின் நிகழ்வு 3 ரிவாயத் வருது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்பதா சஹீஹ் புகாரில வரக்கூடிய தொடரான 3 அடுக்கு செய்திகள். நாள மறுமையில சுவனத்துல இறைவா முதலாவது கடைசி, சுவனத்துல கடைசியா நுழையக்கூடியவனுக்கு எப்படி இருக்கும், அவன் சுவனத்துல எப்படி நுழைவான், கடைசி எப்படி சுவனத்தில் நுழைவான் அப்படின்னு மூசா கேட்கிறார். அந்த சம்பவம் தொடர்பா வருது. நாள மறுமையில எனது இறுதி அடியானை, சுவனத்திற்கு நுழைகிறதுக்குண்டான ஒரு அடியானை, கடைசியான அடியான நான் நரகத்திலிருந்து அப்படியே தூக்கி மாஉல் ஹயாத் இது சொல்லப்படுற நீரில முக்கி கழுவி போட்டு எந்த அடியான்ட்ட நான் கேட்பேன், சொர்க்கம் வந்தா இருக்குது, நீ நாடுற வாசல்ல நீ நுழைந்து சுகபோகமா வாடு. வேகமா குடுன்னு ஓடி அந்த சுவனத்துக்குள்ள போவார். சுவனத்துக்குள்ள போனா சுவனத்தை அல்லாஹ் நெருக்கடியானதாக அவருக்கு காட்டுவான். மக்கள்லாம் சலசலன்னு இருக்கிற மாதிரி, ரொம்ப நெருக்கடியா இருக்கிற மாதிரி, இவருக்கு எந்த இடமும் இல்லாத மாதிரியான சூழல் இருக்கும். உடனே அந்த அடியான் திருப்பி ஓடி வந்து, அல்லாஹ் சுவனத்துக்குள்ள போக சொன்னா போய் பார்த்தேன், எந்த இடமும் எனக்கான இடமா இல்லை, ஒரு ரூம் அளவு கூட எதுவும் இல்லையே இறைவா, என்ன எப்பா போய் பாரு, நல்லா இருக்கும், போய் பாரு. உடனே அந்த அடியான் திருப்பி போய் பார்த்தான். இப்படி விளையாடணும்னு அல்லாஹ்வுக்கு அவசியமே இல்லை. அன்பானவர்களே, அவன் எந்த பண்புகளை சொல்றானோ, பேரை சொல்றானோ, அதுல 100% விளையாடுறான், 100% அப்படி இருக்கிறான். அவன் மகிழ்ச்சினா 100%, கோபம்னா 100%, அருளுனா பன்மடங்கு. ஆனா இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, நம்ம ஹாதா மின் ஃபல்லில் ரப்பின் நம்ம வீட்டுக்கு முன்னாடி எழுதி வைக்கிறோம் வாசல்ல, அது ஏதோ வஹி மாதிரி, அதே மாதிரி அதை மாதிரி இல்லை. இது முக்கியம், அல்லாஹுடைய அரிசிக்கு மேலே அவன் வாசலை எழுதி போட்டுட்டான், இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, எந்த ரஹ்மத்து எந்த கோபத்தை எல்லாம் மிகச்சிட்டு. ரஹ்மத் அவன்கிட்ட பெருசா இருக்கு, கருணை. இறைவா
ரெண்டாவது பார்க்க சொன்னா, போய் பார்த்தேன், அதே நெருக்கடியா இருக்கு இறைவா. சுவனத்தை காட்டு, சுவனம் மனம் ஜோரா இருக்குது, மனம் அழகா இருக்குது, பார்க்க ஜோரா இருக்குது, உள்ளக்க போனா இடம் இல்லை இறைவா. நல்லா பாத்தியாப்பா, போய் பாரு உள்ள. மூணாவது வாட்டி போய் பார்க்கிறான், இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு அஷரு அம்சாலிஹா 10 மடங்கு உலகத்தை அந்த சுவனத்தில் அவனுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இறைவா, இது எனக்கா அவ்வளவு? இறைவா, அடியானே, இது உனக்கானது, இன்னும் தேவை என்றால் கேள், கூட தரும். இறைவா, இதுவே போதுமானது. உலகத்துல மனுஷனை வாயை அடைக்கணும்னு வைங்க, ஞாபகத்துல சாப்பாடால மட்டும்தான் முடியும். அதை மட்டும்தான் அவன் போதும்னு சொல்லுவான். என்னால முடியலங்க, போதும், வீட்டுக்கு வேணா தாங்க ஒரு பார்சல் அப்படின்னு கேட்பானே தவிர்த்து, தனக்குங்கும் போது போதும்னு சொல்றது சாப்பாடை மட்டும்தான். ஆனா எல்லா ஞாபகத்தையும் கொடுத்து அங்க மனுஷன் போதும்னு சொல்றான் பாருங்க, எந்த அளவு கொடுத்துருப்பார். அப்போ ஒரு அடியான் வர்றாரு, இதே 2வது ஹதீஸ். ஒரு அடியான் வர்றார், இறுதி நரகத்திலிருந்து எடுக்கப்பட்ட மனிதர்களில் ஒருவர். அவர் வர்றார், மா உல் ஹயால துப்புரப்படுத்தி கொண்டு வந்து விடுறார். அல்லாஹ் துப்புரவு பண்ணி கொண்டு விடுறான். அவர் ஏற்கனவே சொர்க்கத்திலிருந்து நரகத்திலிருந்து கொண்டு வந்து நேராக சொர்க்கத்தில் விட்டுறான். விட்ட பின்னாடி அங்க உள்ள சொர்க்கவாசிகள்லாம், நரகவாதிப்பா, இவன் நரகவாதிப்பா, அங்கெல்லாம் ஜொலிப்பா இருக்காங்க, இவன் கரிஞ்சு போய் இருக்கிறாரு. இறைவா, என்ன எல்லாரும் கரிஞ்சவனா இருக்கிறேன்னு சொல்றாங்க, நரகவாதின்னு சொல்றாங்க, என்ன தூய்மைப்படுத்தலையே, அவனை மாதிரி நான் ஆகலையே. அப்படியே அங்க வா, பிடிச்சி நேராக கொண்டு போய் மாவுல் மியா ஹயா மாவுல் ஹயா என்கின்ற அந்த நீர்ல குளிப்பாட்டி விட்டு சொர்க்கத்துல விடுறான். இப்ப சொர்க்கத்துக்குள்ள அவர் போகணும், குளிப்பாட்டியாச்சு, சொர்க்கத்துக்குள்ள போகணும். போய் பாரு, உண்ட சொர்க்கத்தை போய் பாரு. பார்த்தா பெரிய சுவனமா, அவன் முன்னாடி இருந்ததை விட, அவனுக்கான அரசாட்சியை போல வானம் பூமியை பார்த்ததை விட மிகப்பெரிய அந்த உலக மாதிரியை விட பன்மடங்கு உலகத்தை கொடுக்கிறான். ஓடி வந்து சொல்றான், இறைவா, எனக்கா இவ்வளவு? உனக்குத்தான் அவ்வளவு. அப்படியா? ரதீது யா ரப், ரதீது யா ரப். இறைவா, நான் இதை பொருந்தி கொண்டேன். இறைவா, நான் இதை பொருந்தி கொண்டேன். பொருந்தி கொண்டியா? வேற ஏதாவது கேளு அடிமையே. பொருந்தி கொண்டேங்கிற கேளு, என்கிட்ட இல்லாதது ஒண்ணும் இல்லை, கேளு. போதும் இறைவா, நீ என்ன கேட்க மாட்ட போல இருக்கு. இதே மாதிரி இன்னொரு மடங்கு. இறைவா போதும். இதே மாதிரி இன்னொரு மடங்கு. போதும் இறைவா. இதே மாதிரி இன்னொரு மடங்கு. போதும் இறைவா. இதே மாதிரி இன்னொரு மடங்கு. போதும் இறைவா. இதே மாதிரி இன்னொரு மடங்கு. 5 மடங்கு அல்லாஹ் சொன்னான். தந்துகிட்டே இருக்கானே. போதும் இறைவான்னு சொன்னார்ல, நீ ஒன்னொன்னு ஏத்துனா சரிப்பட்டு வர மாட்ட. போடுற 5 10 மடங்கு உலகத்தை போன்றது ஒரு விசாலமான இடம் உனக்கு மட்டும்தான். போய் வாழுன்ட்டாங்க. இது ஒரு ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம்ல வருது. இன்னொரு ஹதீஸ், நரகத்தில் கடைசியாக தூக்கப்படுற அன்பானவர்களை, இப்படி ஒன்றும் அல்லாஹ் நம்மகிட்ட பேசி ஆகணுன்ற கடமையே இல்லை. எவ்வளவு பெரிய ஜப்பார், எவ்வளவு பெரிய மலி, எவ்வளவு பெரியவன் நடக்கணுமா நம்மள. யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். அருமையான வசனம். ஓ மனிதர்களே, இந்த சங்கையான இறைவனை விட்டுட்டா ஓடுற வேற பாதையை நோக்கி, இந்த கண்ணியமான ரப்ப விட்டுட்டாரா ஓடுறார். எவ்வளவு கண்ணியமான ரப்பு, எவ்வளவு. நான் கொஞ்சமாவது கல்புல ஈமான சுமந்து இருக்கிற இறைவா, வெப்பம் தாங்க முடியல இறைவா, கொஞ்சம் இந்த நரகத்தை விட்டு கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி கொஞ்சம் மேலே ஏறி உட்கார்ந்துக்கிறேனே, செய்வியா? இறைவன் சொல்றா, இந்த பாரு, நீ செஞ்ச சேட்டைக்கு இதுதான் உனக்கு நிலை. ஆனா நீ இதை பத்தி கேட்கிற என்கிட்ட, ஒருவேளை நான் இதை தந்துட்டா இதுக்கு மேல எதையும் என்கிட்ட கேட்பியா நீ அப்படிங்க. உடனே அவன் சொல்றான், வல்லாஹி ஒலில் ஐஸா ஒலில் முத்னா, நீ காப்பாத்திட்ட. இந்த நரகத்துக்கிட்ட இருக்கிறதுனால இந்த அனல் இருக்கு பாரு, நரக அனல், இறைவா தாங்க முடியல இறைவா, கொஞ்சம் இதை கொஞ்சம் தூரமா வச்சுட்டேன்டா, கொஞ்சம் நல்லமா இருந்துக்கிடுவேன் இறைவா, கொஞ்சம் தள்ளி வச்சுறேன். அப்படி கொண்டு வந்து அவன் கண் பார்வையில படுற மாதிரி இடத்துல வச்சுக்கிறான். சுவனத்துல இருக்கிற ஒரு அழகான மரத்தை. ஹதீஸ்ல வருது,
வச்ச உடனே இவன் கண்ணில் மரமா அப்படின்னு பார்க்குறாரு. இறைவா ஒரு நிமிஷம் இங்கே வாரேன், உன்கிட்ட இன்னொன்று பேசணும். வர்றான் இல்லை, என்னப்பா? தூரமாக ஒரு அழகான மரம் இருக்கு, நிழல் நல்ல ஜோராக உழுதே, மரங்காத்து அழகாக இருக்கும் போல. இதை கொஞ்சம் குளிர் தேவைப்படுது உடம்புக்கு, ஏன்னா சூட்டுலேருந்து வந்திருக்கேன் இறைவா, குளிர் தேவைதானே எனக்கு. அப்படியா? என்னெல்லாம் சொன்னடா நீ, இனிமேல் கேட்க மாட்டேன், இனிமேல் இதுவும் கேட்க மாட்டேன், உன் கண்ணியத்து மேலே ஆனெல்லாம் சொன்னீங்க. இல்லை இறைவா, மறந்தான் அப்படின்னு. அப்படியா? சரி, போயிட்டு போகுது. இதுக்கு மேல ஒன்னத்தையும் கேட்கக்கூடாது, நீ தான் கடைசி. உன் மேல ஆணை இறைவா, உன் கண்ணியத்து மேல ஆணையிட்டு சொல்றேன், இதுக்கு மேல கேட்கவே மாட்டேனே. கொண்டு போய் நேர மரத்துக்குள்ள விடுறாரு. மரத்துக்கிட்ட விட்ட உடனே இந்த மரம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது? சொர்க்கத்திலேருந்து எடுக்கப்பட்டது. மரத்துக்கிட்ட போன உடனே சொர்க்கம் இருக்குல்ல, சொர்க்கம் அர்ரீஹுல் மிஸ்க் ஸல்லல்லாஹு சொல்றாங்களே, நறுமணம், சொர்க்கத்தினுடைய நறுமணம் அப்படியே காத்து வாக்குல அவர்கிட்ட மூக்கில் பட்டுட்டு போகுது. யாருமே இவர்கிட்ட மூக்கில் விடுவாரா? சும்மா இருப்பாரா? இறைவா எங்க இருக்கிற நீ? ஒரு நிமிஷம் இங்க வா. என்னப்பா மறுபடியும்? இறைவா, அப்பா நினைக்க மாட்டிய, இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டா, இந்த சுவனத்தை நீ படைச்சிருக்கிறிய, ரொம்ப அழகா தான் படைச்சிருக்கிறா, ஜோரா படைச்சிருக்கிறா, இந்த வாசனை ரொம்ப தூக்கலா இருக்கிறேவா, கொஞ்சம் அந்த சொர்க்கத்துல வாசல்ல விட்டுரு, அந்த மனத்தோட இந்த காத்தோட ஜோரா உட்கார்ந்துக்கிற இறைவா, வேற ஒன்றும் உன்ட்ட கேட்க மாட்டோம், உன் கண்ணியத்து மேலான அதுக்கு மேலான பார்த்தா. அப்படியா? சரி போடா, இதுக்கு மேல ஏதாவது கேட்டேன்னு அவ்வளவுதான், கேட்கக்கூடாதுன்னா உன் கண்ணியத்து மேலான உன் மேலான இனிமேல் கேட்க மாட்டேன் இறைவா. அப்படியா? சரி, இறக்கோல தூக்கி நேராக கொண்டு போய் அந்த சொர்க்கத்துல வாசல்ல விடுறான். விட்டுட்டா அப்படியே உட்கார்ந்துருக்கார். சொர்க்க வாசனம், மனம் ஒரு பக்கம், அந்த குளிர்ந்த காத்து, நிழல் எல்லாம் கிடச்சிட்டு. எங்க உள்ளவர் அவர், எங்க கடந்தாரு, எங்க வந்துட்டான் பாருங்க. மனுஷன் சும்மாப்பட்ட பயலா, எப்படியாப்பட்டவன்? அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்தில் நுழையிறது சாதாரண விஷயம் இல்லை, அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். முதல் நுழைவு சொர்க்கமாக இருக்கணும். அல்லாஹ் நமக்கு அதை நசீபாக்கணும். கொண்டு வந்து விட்டுட்டா இவர் சும்மா இருப்பாரா? காத்து மனம் ஜோரா இருக்கிற, கழுத்தை உள்ள விட்டு பார்ப்போன்னு சொர்க்கத்துக்குள்ள கழுத்தை விட்டு பார்க்கிற. மாஷா அல்லாஹ், என்ன அழகு சொர்க்கம், எவ்வளவு அழகா இருக்குது. மனம் மட்டும்தான் ஜோரா. அல்லாஹ் எவ்வளவு அழகு, இறைவா நீ எங்க இருக்கிறா தேட ஆரம்பிச்சிட்டான். இதோ வந்துட்டான்பா. என்னப்பா? இறைவா, சொர்க்கத்தை என்ன மாதிரி நீ படைச்சிருக்கிறா, என்ன அழகு, என்ன மினுமினு மினுங்குது, என்ன மாளிகை, பறக்குறான் ஒருத்தன், ஜோடியோட போறான், என்ன மரம் அதே வாயில விழுது. என்ன இறைவா இப்படி படைச்சிருக்கிறா நீ? இப்ப என்ன வேணும் உனக்கு சொல்லு, அதை சொல்லு. என்ன வேணும்? இறைவா, இந்த சொர்க்கம் வாசல் வரைக்கும் வந்துட்டேன், கொஞ்சம் உள்ள, இதுக்குள்ள இந்த வாசல் இருக்குல்ல, அதுக்குள்ள கொஞ்சம் அப்படி விட்டுட்டா இறைவா திருப்தியா இருப்பேன். இறைவா நீ என்ன சொன்ன என்கிட்ட, அன்னு மேல ஆன, கண்ணியத்து மேல ஆன, இது மேல கேட்க மாட்டேன், எங்கேருந்து எங்க கொஞ்சம் கொஞ்சமா நோண்டு வந்துட்டடா நீ. இறைவா இதுக்கு மேல ஒன்னும் கேட்க மாட்டேன். எந்திரா நீ முதல்ல. உனக்கு நீ பூமியில வாழ்ந்தல்ல, அந்த பூமி மாதிரியான 7 பூமி அளவுக்கு உனக்கு நான் சொர்க்கத்தில் இடம் தர்றேன், போய் வாடு. உடனே அவன் அப்படி இவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டு மாவரைச்சான், இவ்வளவு நேரம் மாவரைச்சான். உடனே மூஞ்சி ஃபேஸ் ஆளுக்கு சுருங்குது, கோவப்படுறான். இறைவா அத்தஸ்தஹ்ஸிஉ மின்னி, அவன் கேட்குறான், அத்தஸ்தஹ்ஸிஉ மின்னி, நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு நவுண்டு வந்ததுனால என்னை இலக்காரமா நினைச்சிட்டியோ நீ? என் மேல கிண்டலும் நையாண்டி செய்யற அளவுக்கு என்ன பார்த்தா தெரியுதா? அத்தஸ்தஹ்ஸிஉ மின்னி, எனக்கு என்ன கேடு கிண்டல் செய்றியா நீ? 7 பூமி அளவு தருவியாம?
சொல்லி போட்டு இந்த ஹதீஸை அறிவிக்கிற அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு சிரிக்கிறாங்க. சிரிக்கிறத பார்த்து அந்த மாணவர்கள் கேட்குறாங்க, அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்களே ஏன் சிரிக்கிறீங்கன்னு. உடனே அவர் சொன்னார், ஃபல்லஹிகன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி சிரித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நாங்கள் கேட்டோம், யா ரசூல் அல்லாஹ் நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்மட ரப்பு என்ற ரப்பு இவனை பார்த்து சிரித்தான், என்னோட ரப்பு இவனை பார்த்து சிரித்தான் என்று சொல்லி நபி சிரிக்க, இந்த ஹதீஸை அறிவிக்கிற அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சிரிக்க, அவனுக்கு கிடைத்தது சொர்க்கத்துல 7 பூமி அளவுக்கு இடம் நிலம். அன்பானவர்களே, அல்லாஹ் மிக அன்பாளன், அல்லாஹ் மிக கருணையாளன். அவன் நமக்கு இந்த ஹிதாயத்தை தந்திருக்கான் பாருங்க. இந்த ஹிதாயத்தை போன்றதொரு நிலைக்காக என்னைக்காவது நம்ம தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செஞ்சிருப்போமா? இந்த ரப்புக்கு, இந்த ரப்புக்கு இந்த ரப்பை நம்ம இவனை காதலனா ஏத்திருப்போமா? இவனை ஒரு காதலனா? சில பேரை பார்க்குறோம், துவா செய்யறதுல எந்த விதமான ஒரு ஈடுபாடுமே இல்லை. ஒரு கை ஏந்துறாங்க, ஏதோ கேட்குற மாதிரி கேட்குறாங்க, கடமைன்னு கேட்டுட்டு ஒவ்வொரு வக்துக்கு பின்னால் ஏதோ கேட்பது கடமை என்பது போல கேட்குறாங்க, கடந்து போகிறாங்க. ஆனால் சிலர்களுடைய காணொலி பார்க்க முடியுது, அப்படி கையை ஏந்திக்கிட்டு இறைவனோட பேசுகிறான், கையை ஆட்டுறான், பேசுகிறான், இறைவா நீ அப்படிங்கிறான் அப்படிங்கிறான், நீ இப்படி செய்யணும் இப்படி செய்யணும், நீ என்ன இப்படி நீ நான் தனிமையில் ரப்போட. சில காணொலியில் பார்க்க, நீ தரணும், காபா கிட்டலாம் சில பேர் துவா கேட்கறது, இந்த மாதிரி முறையுமே இல்லை. ரப்போ முன்னாடி ரப்பு இருக்கான், எனக்கு முன்னாடி ரப்பு இருக்கான், அந்த முறைமையில பேசி அவனை காதலிச்சு, நீ இந்த நல்ல நட்பு நீள நேரம் தொடர்றதுக்கு என்ன தொடர் எப்ப நீண்ட நேரம் அந்த வேலிடிட்டி கூட இருக்கும்டா. எந்த நட்புக்கு வேலிடிட்டி கூடண்டா, ஒரு எதிர்பலத்தில் இருக்கவன முழுமையான முறையில புரிந்து அவன் எங்க கோவப்படுவான், எங்க சிரிப்பான், எங்க முகம் இப்படி இந்த வாய் இந்த பக்கம் ஒதுங்கினா அவன் என்ன நினைக்கிறான், இந்த கண்ணி மேல தூக்குனா அவன் என்ன நினைக்கிறான், இந்த புரிதல் இருக்குல்ல, இந்த புரிதல் அவன் கடுகெடுக்கும் போதும் கூட அவன் இதனால தான் கடுகெடுப்பான், என் மேல உள்ள கோபம் இல்லை, இதுதான் அப்படின்னு நான் புரிந்து கொள்றேன். புரிஞ்சாதான் அந்த உணர்வு கூடும். இதே மாதிரி என் ரப்பு என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் ஏற்றத்தாழ்வோடு வைக்கிறான். அவன் இந்த நேரத்தில் இப்படி செய்யறான், அப்ப ஏதோ ஒன்று எனக்கு என்கிட்ட நாடுறான், ஏதோ ஒன்று சோதனையை எதிர்பார்த்து நான் அவனோட எப்படி நடந்து கொள்றேன்னு பார்க்கறான். நம்மளே நம்ம மனைவி நேசிக்கிறாளான்னு யோசிச்சு பார்க்கிறவன், நான் நினைச்சதெல்லாம் கொண்டு வர்றாவான்னு பார்ப்போம். மேசைக்கு மேலே உட்காந்துக்கிறான், ரொம்ப நேரமா முறைச்சே பார்க்கறான் மனைவியை, ஏன்டா திடீர்னு முறைக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு மனைவி யோசிப்பா. பச்சை தண்ணி கேட்குறானா, வெந்நியை கேட்குறானா, அல்லது முட்டையை கேட்குறானா, அல்லது ஆப்பாயில் கேட்குறானா, அல்லது முழு ஆம்பளைட்டை கேட்குறானா, அல்லது நேற்று வச்ச மீன் குழம்ப கேட்குறானா, அல்லது இன்னைக்கு வச்ச கறி குழம்ப கேட்குறானா தெரியாது. இவன் கேட்கலாம்னா ஒரு உட்காந்துக்குருவார். கொஞ்ச நேரம் கழிச்சு, என்னங்க மூஞ்சியாங்க ரொம்ப மேலே தூக்கி போய்க்குது, எனக்கு சாப்பாடே தரல, கொஞ்சம் கேட்டிருக்கலாம், வாய்ப்பு கேட்டாதான் தெரியுமா அப்படி. எதுக்கா இவரு புரியணுமா? மனைவி கூட புரிஞ்சிருவா, அவளுக்கு என்ன வருதுன்னு அவ சொன்னா தான் இவருக்கு புரியும். அவளுக்கு என்ன வருதுன்னு அவ சொல்லணும். நீ சொல்லணும்ல, முன்னாடியே சொல்லணும். அப்படி நான் 1008 வேலையில இருப்பேன், அவங்களெல்லாம் வேலையே இல்லாம இருந்தா உற்றுவியாக்கு நீ. அன்பானவர்களே, இப்படி அல்லாஹ் நம்மோடு பேசுகிற அளவுக்கு, அவனை புரிகிற அளவுக்கு நான் நிலை நடந்திருக்கா? ஒரு பெண்மணி இந்த மட்டும் சொல்லி சீக்கிரம் முடிச்சிடுற, வயௌமல் பிஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா அலா இன்னஹு மின் பல்தத்தில் குஃப்ரி அஞ்சானி. இது நான் அடிக்கடி சொல்லுவேன், சில இடங்களில் முக்கியமாக சொல்லுவேன். ஏண்டா நமக்கு இந்த ஹிதாயத் இருக்குல்ல, நம்ம மீட்டி பார்க்கறதே இல்லை, வாழ்க்கையை முன்னோக்கி போயிட்டே இருக்கிறோம். புதுசாக ஏதாவது நடந்துடாதா, எனக்கு இன்னும் நடக்கணும் தான். பின்னாடி திரும்பி பார்த்தா எவ்வளவோ பெரிய கடலையே கடந்து வந்திருப்போம். ஆனா பின்னாடி திரும்பி பார்த்து ரிக்ரெட் பண்ணி, அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்துல இருந்த இறைவா, போன வருஷத்துல இதை எப்படி தாண்ட போறேன்னு நினைச்சேன், இதை எப்படி என்னால முடியும் நான் நினைச்சேன், அதெல்லாம் சர்வசாதாரணமா கடத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிற உனக்கே எல்லா புகழும். அல்லாஹ் சொல்றானே, லஇன் அஷ்ரக், அல்லாஹ் சொல்லும்போது குர்ஆன்ல என்ன சொல்றா, லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத்.
அதாபி ஷதி தூரமா வச்சிருக்கிறான். லைன் ஷக்கர்த்தும் லாஜிதன, நன்றி செலுத்தி பாடுறா கூட தரேன். இவன் வந்து பாடுற ஆயிஷா நாயகி வீட்டுல வந்து அடிக்கடி வாசல் உட்காந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. யௌமல் விஷாஹின் ஆஜிபி ரப்பினா அலா இன்னஹு மின் பல்தத்தில் குஃப்ரி அன்ஜானி, பாடிக்கிட்டே இருப்பா. ஒரு காலம் வந்துச்சு, ஒரு நேரம் வந்துச்சு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏமா அடிக்கடி இதே பாட்டை, இதே வாசகம் கொண்ட பாட்டை பாடுறான்னு கேட்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, என்ன நடந்துச்சு தெரியுமா என் வாழ்க்கையில அப்படின்னு திரும்பி சொல்றாங்க. முழுவதும் இந்த பாட்டையே தான் பாடிட்டு இருப்பா. பாட்டு இல்ல, சினிமா பாட்டு இல்ல, இது அவங்க வாழ்க்கையில நடந்த உண்மை நிகழ்வு எப்பவும் கவிதையா நினைச்சு, ரப்ப நினைச்சு சுக்குர் செஞ்சு இந்த பாட்டை பாடுறாங்க. என் வாழ்க்கையில் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என் வாழ்க்கையில் அந்த அதிசயமான ஒரு நாள் வரவில்லை என்றால் நான் என்னைக்கோ வழி தவறி போயிருந்திருப்பேன், என் முடிவு எப்படியோ மோசமாக ஆகியிருக்கும் என்று சொல்லி அந்த பாடலுடைய அர்த்தம். ஏன் இப்படி பாடுறமான்னு கேட்கிறாங்க. நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால ஒரு வீட்டுல வேலைக்காரியா இருந்தேன். அந்த வீட்டுல எந்த அளவுக்கு வேலைக்காரின்னா, என்னை நம்பி எல்லாத்தையும் ஒப்படைப்பாங்க. பல வருட காலம் அந்த வீட்டுக்கு வேலைக்காரியா நான் இருந்தேன். எந்த அளவுக்குன்னா, அவங்க எல்லாரும் என்ன உரிமை கொண்டாடி, லாத்தா தங்கச்சி அப்படின்ற அளவுக்கு உரிமை கொண்டாடுற அளவுக்கு நான் அவங்களோட இணங்கி இருந்தேன். அந்த வீட்டுல பிள்ளை பிறந்துச்சு, ஒரு ஆண் பிள்ளை பிறந்துச்சு. அந்த ஆண் பிள்ளைகள் பிறந்தாலே நம்ம இன்னைக்கு அணிகிறது போல களத்துல ஏதாவது மாலை அப்படி போடுறது மாதிரி, அந்த காலத்துல லெதர்ல ஒரு ஆட்டு தோலின் மூலமாக ஆட்டுத்தோலை எடுத்து பதப்படுத்தி அதுக்குள்ள ரத்தனங்களை பதிச்சு போடுறது தான் அன்னைக்கு இருந்த ஆபரணம். பிள்ளை பிறந்தா போடுவாங்க, இப்படி போட்டு வச்சிருக்கிறாங்க. அது அந்த காலத்துல விலை கூடுன உண்ட சாமான். இந்த ஆபரணத்தை போட்டு அந்த பிள்ளைய வீட்டுல விட்டுருக்காங்க. அது விளாடுது, ஓடுது, சாடுது, கீடுது. இது இந்த பெண்ணு வேற பனி பெண்ணு. இவங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லா மேல அதீத அக்கறை செலுத்துறவங்க. அந்த பிள்ளைய தூக்கிட்டு பரா காட்டுறதுக்காக வெளியே கூட்டிட்டு போறாங்க, வராங்க, கொள்றாங்க. திடீர்னு வேற ஊருடைய கையில, அந்த பிள்ளையுடைய தாயோட கையிலயோ அவங்களோட தகப்பட்ட கையில அந்த பிள்ளை போன உடனே கழுத்தை பாக்குறாங்க, அந்த ஆபரணம் இல்லை. அந்த ஆபரணம் இல்லைங்கிறத உடனே எல்லா வீட்டு முடுக்கெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க, மூட முடுக்கெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. இருக்குதா எங்கேயும் கிடைக்கலன்னு உடனே எல்லாரையும் பாக்குறாங்க, எதையும் தட்டுப்படல. 2-3 வீட்டுல அன்னைக்குன்னு புதுசா 2-3 சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அம்மா இந்த புள்ளத்தான் இருக்கால, இந்த புள்ளத்தான் தூக்கிட்டு பிள்ளைய தூக்கிட்டு அங்கேயும் கிளக்க அலைஞ்சா என்னன்னு கேளு அப்படின்ட்டு. இப்படி கேட்க நல்ல சீதை எத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்க, கேளுமா, கேட்கறதான் சரி போல இருக்குது, கேட்போம் அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறாங்க. எப்படி கேட்கல, அம்மா அதாவது பிள்ளை ஆபரணம் கழுத்தில் போட்டுருந்துச்சு இல்லை, அதை காணோம். அப்படியா, சரி நான் தேடி தரவா? சரி, நானும் கவனிக்கல, நான் தேடுறேன். இல்லையேம்மா, நீ எதுவும் எடுத்தியோ? நான் தேடிட்டோம், ஊடு ஃபுல்லாக தேடிட்டோம், இல்லையே, நீ எதுவும் எடுத்தியா அப்படின்னு கேட்குறான். உடனே அவளுக்கு வெக்ஸ் ஆயிடுச்சு, உடனே நின்றுடுறா. அதுக்கப்புறமா கேட்குறாங்க இன்னும் 2 பிள்ளை, அவள் தான்ப்பா எடுத்துருப்பா, அவள் தானே தூக்கிட்டு அலையிறா, அனாதை பிள்ளை வேற, அவளுக்கு யாரும் இல்லை, குடும்ப குட்டி கோத்திரம் எதுவுமே இல்லை, அவள் யாருன்னே தெரியாது, அவளுக்கு ஆசை கழிச்சு இருக்கல, அதை வித்து சாப்பிடணும் போல இருக்கணும். இன்னொரு அடி, அவட உடுப்பை களைஞ்சு பாருங்க, உடுப்புக்குள்ள எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பாங்க. முத்தத்தில் நிற்க விட்டு, ஓப்பன் பிளேஸாக நிற்க விட்டு, ட்ரெஸ் அவுத்து நிர்வாணப்படுத்தி அதை செக் பண்ணி பார்க்குறான். இல்லை, நிர்வாணப்படுத்தின பிற்பாடு அவங்க முத்தத்திலேருந்து பண்ணுறாங்க. முத்தம் என்று சொன்னால் திறந்த மேனிகள் இருக்கு முத்தம். ஒரு பறவை, பருந்து வாழ்ந்த ஒரு பறவை காலில் ஒரு சாமானை பிடிச்சி தொங்கிட்டு போய் நேராக அவங்க முட்டத்தில் உள்ள பக்கத்தில் உள்ள மரத்துக்கு மேலே, கொப்புக்கு மேலே ஏறி உட்காருது. ஒரு ஆள் தூர்ந்து வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இந்த இறைச்சின்னு நினச்சி, இது தோல், ஆட்டுத்தோல், இது இறைச்சின்னு நினச்சி அந்த பறவை கீழே கடந்த முத்தத்தில் கடந்த அந்த ஆபரணம் முத்திரத்தில் விழுந்திருக்கு. அதை தூக்கிட்டு ஏற்கனவே சுற்றிட்டு வந்திருக்கு. அதை தூக்கிட்டு போய் இப்போ மரத்தில் போய் உட்காந்துட்டு. அதை பார்த்த உடனே எல்லாரும் வந்தாங்க. அம்மா மன்னிச்சுக்கிடுமா, தெரியாமல் பண்ணிட்டோமா, இது இப்படி நடக்கும்னு தெரியாமல் போச்சுமா, நீ எடுக்கலன்னு நாங்கள் அப்பவே சிந்திச்சோம் அப்படிலாம் சொன்னாங்க. அந்த பெண் சொன்னா, உடுப்பெல்லாம் போட்டுட்டு, நான் ஒரு கட்டத்தில் நல்ல முறையில் வேலை பார்த்ததினால் நீங்கள் என்னை விடுவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டீங்க, அடிமையிலிருந்து உரிமை விடுறேன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு போக்கடம் எதுவும் இல்லை, உங்களை விட்டா எனக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லை, நீங்களே எனக்கு சொந்தம், இந்த வீட்டிலே நான் வாழ்ந்து மரணிச்சிடணும்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனால் இந்த ஒரு சம்பவம் நடந்த பிற்பாடு இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு ஒரு துளி விருப்பம் இல்லை, நீங்கள் அன்னை கொடுத்த வாக்கின்படி நான் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியேறேன் அப்படின்னு வெளியேறங்கிறேன்.
வெளியிறங்கி போறா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதீனா நகரத்து வருகை. அந்த வருகையின் சமயங்களில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்கள் பரவலாக்கப்படுகிறது. உயர்வு தாழ்வு என்பது எதிலும் இல்லை, நிறத்தில் இல்லை, குளத்தில் இல்லை, கலரில் இல்லை, எதிலும் இல்லை. அது இறையச்சத்தில் தான் இருக்கு. ஒரே இறைவன் கருணையாளன் அன்பாளன் அந்த அல்லாஹ் மட்டுமே. அவனை ஒழுங்காக வணங்கி சிந்தித்து வணங்காதவர்கள் நரகத்திற்குண்டானவர்கள். அவனை மட்டும் சங்கைப்படுத்தினால் அவர்கள் உயர்ந்த சுவனத்தில் இருப்பார்கள் என்ற உன்னதமான போதனையை, உயர்வு தாழ்வு பாகுபாடு இல்லை என்ற விஷயத்தை பதிகிறாங்க. அதை கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். திருக்கலிமா வந்து ஷஹாதா முடிஞ்சு உள்ள வந்தாங்க. அன்பானவர்களை, எவ்வளவு பெரும் அசிங்கம்! இங்கே உடுப்பு களையப்படுது, பெரிய அடி உழுது. கல்வால இது சாதாரணமாக சொல்லிடலாம், இது பெரிய அளவு மன அழுத்தத்தை உண்டாகும், வாழ்க்கை முழுவதும் பெரிய அழுத்தத்தை உண்டாகும். நம்ம நம்பி எல்லாத்தையும் ஒப்படைச்சிருப்போம், எல்லாமும் அவங்க தான் அப்படின்னு இருக்கிறவங்க நம்மளை ரிவிட் அடிக்கும் போது, நம்மளை திருப்பி அடிக்கும் போது, நம்மளோட பலகீனத்தை வச்சு திருப்பி அவங்க நம்மளை தாக்கும் போது, அதை நம்மளால உண்மையா அந்த நிலையில இருந்தவங்களுக்கு தெரியும், நம்மளால அதை சீக்கிரமா கிரகிக்கவே முடியாது. முதல்ல கிரகிக்க முடியாது, அதை அக்செப்ட் பண்ண முடியாது, அதை அடாப்ட் பண்ண முடியாது, நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனா இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி ரப்பு இவ்வளவு பெருசா கொடுத்துட்டான் பாரு. சூழல் பெருசு இது, ஆனா இதையெல்லாம் விட ஹிதாயத்து பெருசு. அல்லாஹ்வுடைய அன்பு, இதுதான் அன்பு. நம்ம பெருசா நினைக்கிறது, இங்க அடி உழுதாங்க நினைக்கிற, அல்ல கருணை காட்ட மாட்டேங்கிறான், அல்ல நினைக்க மாட்டேங்கிறான், அன்பு இல்லாம இருக்கான். நம்ம மட்டும்லாம் தொழுகிறோம் கொள்றோம் வாங்குறான் செய்யறோம் எல்லாம் செய்யறான். தொழுவாங்க அவனுக்கெல்லாம் ஜம்முன்றான் இருக்கிறான், அவனுக்கு மறைமுகத்துல இல்லை, வெளியே செயினோ கைனோ ஒரு 2-3 புகாட்டி கார்ல போனான்னா நமக்கு வந்து ஈரக்குலை நடுங்குதான், அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கான். உள்ளுக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க, நம்ம போட்ட எங்க ஷேர் போட்டது உதவுமா உதவாதா, நாளைக்கு பிச்சைக்காரன் ஆயிடுவோமா அப்படின்ற பயம் அவனுக்கு இருக்கும். தெருவில் போற எனக்கு அந்த பயம் இல்லை. இவ்வளவு கருணையால இப்படி நடந்துட்டு இருக்கிறான், நம்ம வாழ்க்கையில பல கட்டத்தில் நடந்துட்டு இருக்கிறான். நோ ரிக்ரியேஷன்ஸ், எனக்கு எந்த ரிக்ரேட்டுமே இல்லை. திரும்பி பார்த்து அல்ஹம்துலில்லாஹ், இது என் வாழ்க்கையில நடக்க வாய்ப்பே இல்லைன்ற தருணங்கள் எல்லாம் வாழ்க்கையில சர்வ சாதாரணமா அல்லாஹ் கடத்தி கொண்டு போயிருப்பான். அது எனக்கு சிந்தனைக்கு வராத காரணம் என்ன தெரியுமா? இறைவனை தூரமாக்கிட்ட, ஷைத்தானை கரீபாக்கிட்ட, முன்னாடி போங்கிறான், பின்னாடி பார்க்காதங்கிறான். பார்த்தா அந்த ரப்பை நிறைய நேசிப்போம், நேசிட்டா இவ்வளவு பெரிய சிறப்பு நமக்கு கிடைக்குது. இன்னும் நிறைய சிறப்பு இருக்கு. உலக ஃபேமஸ் ஆகணுமா? அல்லாஹ் உங்களை நேசிச்சா உலக ஃபேமஸ் ஆகிடலாம். அல்லாஹ் ஒருத்தனை நேசிச்சானா ஜிப்ரீல் அழைப்பானப்பா, நான் தான் ஜிப்ரீல், இங்க வாப்பா ஜிப்ரீல, நான் இந்த புலானை நேசிக்கிறேன், இந்த அடியான் நேசிக்கிறேன், நீ நேசிப்பா, நான் நேசித்து விட்டேன் நிறைவா அப்படின்பா. நேரம் ஜிப்ரீல் மலக்குகளத்தில் வந்து இவர் அல்லாஹ் நேசிக்கிறான், நான் நேசிக்கிறேன், நீ நேசிப்பா. எல்லாரும் மலக்குமார்கள்லாம் நேசிப்பாங்க. மலக்குமார்களுக்கு என்ன சோழி? உலகத்தில் வந்தான சோழி, அவங்களுக்கு ஜோலி இங்கே தானே இருக்கு வச்சிருக்கான் ரப்பு. இங்கே வந்து யாருக்கெல்லாம் நேசம் உண்டாகிறதுக்குண்டான தகுதி இருக்கோ, நேசிக்கிற அந்த தன்மை பாங்கு இருக்குதோ, அவங்களையெல்லாம் இந்த மனுஷருடைய பேரை சொல்லி நேசிங்கன்னு சொல்லுவாங்க. அவர்களும் அவர்களை நேசிக்க ஆரம்பிப்பார். சஹீஹ் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய நம்பகத்தன்மையுடைய செய்தி. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அன்பு பெரிது. அதற்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு எப்பவும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, ஷுக்கூர் செய்யுங்க. நான் ஏற்கனவே சொல்ல போல, வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். அழகா பேசுறான் வசனத்தை. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் ஓதப்பட்டு போல அருமையான வசனம். அல்லாஹ்ட்ட கேளுங்கிறதான் கேட்குறான். கேளுங்க, என்கிட்ட கேளுப்பா, பெருமடிக்காத அதில் அப்படின்னு கேட்குறான். நிறைய அல்லாஹ்ட்ட துவா கேட்போம், அவனை புகழ்வோம். அல்லாஹ் நமக்கு இந்த சூழல் அல்லாத முதல் நுழைவு சுவனத்தையும் கொடுத்து அவனுடைய அன்பை நேரடியாக பார்க்குற வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் என் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீபாக்கட்டு. நாளைக்கு வேற ஒரு பண்போடு, இறை பண்போடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.